வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து டீ கடை ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீ கடை ஸ்வீட் போண்டாக்கு கோதுமை மாவு 400 கிராம் வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். வெல்லம் வந்து 300 கிராம், எண்ணெய் தேவையான அளவு. இது பாருங்கள், மைதாவில் செஞ்சால் தான் மைதாவில் தான் அவங்க பண்ணுவாங்க. நான் வந்து கோதுமை மாவில் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்வீட் போண்டாக்கு வெல்லத்தை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம். நம்ம தண்ணி வந்து இதுக்கு நிறைய ஊற்றக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நம்ம இலகா பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பேக்கிங் சோடாவை இதில் போட்டுடலாம். இந்த வெள்ளை பாகை நம்ம இதில் ஊற்றிடுவோம். வெள்ளைப்பாகு வந்து பாகுலாம் வர வேண்டாம், நல்லா நைஸாக கரைஞ்சிட்டாலே போதும். கரைஞ்சதுமே நம்ம இறக்கி பிணைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நமக்கு வெள்ளைப்பாகு பத்தலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த பாகு எடுத்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக பிணைஞ்சிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு எடுத்து நல்லா இப்படி பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா உருட்டி போடுங்க. நீங்கள் இது எவ்வளோ பெருசாக வேணுனாலும் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள், அடுப்பு வந்து சிம்லையே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதனால் நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். பொறுமையாக வேகும். டக்குன்னு வெளியே செவந்துருச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நிதானமாக வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தோடனே அழகாக எடுத்துருங்க. இது எண்ணெய் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப குடிக்காது. பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு டீ கடை ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நிறைய பேர் வந்து சிலதெல்லாம் செய்ய சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்காத தொட்டு கொஞ்சம் லேட்டாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.